கர்த்தர் எதற்கு நாளை குறிக்கிறார் தெரியுமா? ஆமென், ஹல்லேலூயா. அவருடையவனாய் அவருடையவளாய் உன்னை உருவாக்கி, உன்னை பலப்படுத்தி, உன்னை திடப்படுத்தி, உன்னை தைரியப்படுத்தி, ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரி. எல்லாரும் இந்த வேர்டை சொல்லுங்க. எந்த முந்தின நாள்? சத்துரு ஒரு நாளை குறித்திருப்பான் தெரியும். அப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ணணும்? அந்த நாள் வருவதாக. ஆமே. சத்துரு என்னைக்கு நாள் குறிச்சிருக்கான்? அவன் உனக்கு 2 வருஷம் கழிச்சு வந்து பார்க்கிறேன்னு சொல்லிருக்கான். 2 வருஷம். ஒரு சத்தியத்தை கேளுங்கள். சத்துரு ஒரு நாள் குறிக்கிறான் தெரியுமா? அதுக்கு முன்னாடி கர்த்தர் வேற ஒன்ன செட் பண்ணி வச்சிருக்கிறான். ஆமான் வந்து இந்த மொர்தெகாய்க்கு எதிராக எப்பொழுது நாள் குறித்தானோ அதற்கு முந்தின நாளோ அல்லது சில நாட்களுக்கு முன்னாடி தான் மொர்தெகாய்க்கு நடக்க வேண்டிய பல காரியங்கள் நடக்கிறது. அவனுக்கான புத்தகம் திறக்கப்படுகிறது. அவனை குறித்த காரியம் அரண்மனையில் டிஸ்கஸ் பண்ணப்படுகிறது. அவனுக்கு வேண்டிய உயர்வு கிடைக்கிறது. ஆமானின் தலை தொங்கினது. சத்துரு ஒரு நாளை நமக்கு குறித்திருக்கிறான் என்றால் நமக்கு அவன் குறித்திருக்கிற நாளுக்கு முந்தின நாளே கர்த்தர் சில முக்கியமானவைகளை செய்ய போகிறார். அதனாலதான் உனக்கு விரோதமாய் ஆயுதமே உருவாக்கப்படாதுன்னு சொல்லல. அது உருவாக்கப்படும். கர்த்தர் உருவாக்குறதுக்கு அனுமதிக்கிறார், ஆனா வாய்க்காது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா.